டென்ஷன் இருந்துச்சுன்னா நீயே போய் சாப்பிடு. அப்ப ஓவர் டென்ஷன் இருந்துச்சுன்னா ஓவரா சாப்பிட்டு வச்சிருவீங்களாமா? குடிச்சா சொல்லறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்ப நீங்க போட்டு வாங்குறீங்களா? கண்டிப்பா. அப்ப சரக்கு ஊத்தி போட்டு வாங்கணும்னு இல்ல மேடம், நான் சொல்றேன். accept பண்ண மாட்டேன். எப்படி டீயை பாக்குறீங்கன்னா நாங்க லிக்கரை பாக்குறோம். ஐயோ சார், கோபிநாத் அண்ணா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். என்ன கண்ணாடி கழட்டு கண்ணாடியை கழட்டவா? என்னடா கண் இந்த சவசம் வந்திருக்கு. வெல்கம் டு லக்ஷ்மி செராமிக்ஸ் வழங்கும் நீயா நானா. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நான் உங்களுக்கு மாசம் தனியா 1000 ரூபாய் கொடுத்துறேன். அத நீங்க தண்ணி வாங்கி சந்தோஷமா இருங்க. என்னோட ஹஸ்பண்ட் ட்ரிங்கிங் தான், பட் அதனால எந்த பிரச்சனையுமே இல்ல. இட் வில் பி a happy moment தான் சொல்லுவேன். ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. அது சாப்பிட்டாலுமே நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு அரட்டடிச்சிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது அவர் குடிப்பாருன்னு சொல்லிட்டு, பட் லேட்டர் ஆன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. குடிப்பழக்கம் உண்டா? வருஷம் பூரா குடிப்பாங்க. எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும்போது குடிப்பாரு. இத போய் கேட்டுக்கிட்டு ஐ ஹேவ் எ பாய் ஃப்ரெண்ட். எப்போ குடிக்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் குடிப்பாங்க. எங்க இருக்கே நீ? ஒயின் ஷாப்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன். என்ன விஷயம் ஆச்சு? பிகாஸ் இன் ஆர் கார்ப்பரேட் ஃபீல்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும். அதுக்கு நானே சொல்லுவேன், உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? டென்ஷன் இருந்துச்சுன்னா நீயே போய் சாப்பிடு. அப்ப ஓவர் டென்ஷன் இருந்துச்சுன்னா ஓவரா சாப்பிட்டு வச்சிருவீங்களாமா? மாமா கோவம் வந்துருச்சு. டென்ஷன் இருந்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லைட்டா தான் அடிக்கிற மாதிரி நாங்க சொல்லுவோம். அது லைட்டா குடிச்சனா ஜாஸ்தியா ஞாபகம் வந்துருச்சு. டென்ஷனா இருக்கும்போது ஒரு காஃபி குடிங்க, டீ குடிங்க, அத குடிங்கன்னு சொல்லலாம். அதானே உலக வழக்கம். The reality is every boys are drinking in this society, in this generation. நோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் குடிக்கிறதுனால ஊர்ல இருக்க ஆம்பளை பையெல்லாம் குடிக்கிறானா அவ்வளவு பேரும் நீங்க இது பண்ண கூடாது. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். எப்படி பெண்களை பொதுமைப்படுத்தி குற்றச்சாட்ட கூடாதுங்கிறது ஒண்ணு இருக்கோ, அதே மாதிரி ஆணை நீங்க பொதுமைப்படுத்தி குற்றச்சாட்ட கூடாது. பொறுமை சாமி. டெய்லி நம்ம அந்த ஆப்ஷன் சொல்ல மாட்டோம்ல சார். இப்போ வந்து லைக் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வேணா ஓகே, உன்னோட ரிலாக்ஸேஷனுக்கு உன்னோட ஸ்ட்ரெஸ் போறதுக்காக சொல்லுவோம். இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ஏமா இது பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த சஜஷன் சொல்றீங்க, இதே உன்னுடைய மகனுக்கு இந்த சஜஷன் சொல்லுவீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உன் பையன் ஸ்ட்ரெஸ்ன்னு வரான், நீ போய் லைட்டா ட்ரிங்க் 18 வயசுல அவனுக்கு ட்ரிங்க் பண்றதுக்கு எல்லா எலிஜிபிலிட்டி உண்டு. பண்ணுவியாமா? மகன்கள் வந்து அம்மா கிட்ட வந்து டைரக்டா கேட்கவே மாட்டாங்க. சார் நோ, அவ்வளவுதான். பையனா வந்து ஆப்வியஸ்லி நோ தான் சொல்லுவேன். அவங்க அம்மாவோட மனநிலையில நீ கேர்ள் ஃப்ரெண்ட், நீ வந்து குடிச்சிட்டு வாங்குற, அவங்க அம்மா அங்க உட்காந்துட்டு குடிக்காதையும் வாங்குற, எங்களை மாதிரி உட்காந்துட்டு கத்திட்டு இருப்பாங்க. நீ இப்ப குடிச்சிட்டு வாங்கன்னா என்னடாமா? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? இப்போ நீங்க மகனுக்கு நோ சொல்றீங்க. நான் பெத்த மகன், இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது தெரியல. மகன் அதுதான் மேட்ரே. இதுதான் தவறான விஷயம். ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் குடிப்பேன்னு சொன்னார்னா எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. கலாட்டாலாம் பண்ணாம சமத்தா இருந்தா ஓகே. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடறனோ அப்பதான் வரணும். சரி மாலா. சோ அவரு வந்து டைரக்டாவே வந்து சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த ட்ரிங்கிங் பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். அப்ப மத்த நாள குடிக்க மாட்டீங்க? குடிப்பனே. அப்ப மத்த நாள கம்பல்சரி குடிக்க மாட்டீங்க? ஐயோ டெட்டி ஃபெலோ, மத்த நாள டெஃபினட்டா குடிப்பேன். நான் சொன்னேன் எனக்கு நிறைய குடிக்க கூடாது, கொஞ்சமா குடிச்சா போதும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரிதான் இருக்காங்க. வருவாங்க குடிப்பாங்க, ரிப்பீட். வருவாங்க குடிப்பாங்க, ரிப்பீட். வருவாங்க குடிப்பாங்க, ரிப்பீட். வருவாங்க குடிப்பாங்க. ரிப்பீட். முடியல தலைவரே. இங்க வரலாமா? உங்கள் கணவர் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல மூஞ்சல ஈ முக்கியம் பாக்குறியா? இல்ல குடிக்க கூடாது. இல்ல அக்கேஷன்ல தான் குடிக்க போறேன், நான் முடா குடிலாம் இல்ல இல்ல சார். அதான் இல்லங்கறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணும்ங்கறேன்? வாய்ப்பே இல்லை. என்னோட ஹஸ்பண்ட் என்ன காரணத்துக்காக குடிக்கிறேன்னு அவர் சொன்னாலும் நான் வந்து கூடாது அப்படின்னு தான் சொல்றேன்.
எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே. கண்டிப்பா அனுமதி கொடுக்க மாட்டேங்க சார். சொல்லிருக்காரா நான் குடிக்கணும்னு? சொல்லிருக்காருங்க சார். கல்யாணம் ஃபிக்ஸ். கல்யாணம் முடிஞ்சோடனே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறோமா? ஒரே ஒரு தடவை சும்மா குடிச்சு பாக்கட்டும். சரி, அதே மாதிரி சும்மா எனக்கும் ஒரு வாட்டி வாங்கி கொடுங்க, நானும் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்ககிட்ட சொல்றேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு. ஒன்னா சேர்ந்து முடிவு பண்ணலாம்னு சொன்னோடனே அவர் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அவர் எனக்கு எதுக்கு ஒப்பீனியன்லாம், நம்ம வேலையை பார்ப்போம்னு போயிட்டாரு. உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாருங்க. நோ சூடு, நோ சொரணை, நோ பாதரிங். உனக்காக நான் எல்லாத்தையுமே மாத்திக்கிறேன், இனி நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாரு. இதான் சரி. நான் என்ன சொல்றேன்னா, சோஷியல் ட்ரிங்கிங் அப்படிங்கிறது கேஷுவலா ஒரு செலிப்ரேஷன் போகும்போது, பார்ட்டி போகும்போது, இப்ப நம்ம ஜூஸ் எப்படி குடிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு 2-3 சிப் குடிச்சிட்டு அப்படியே விட்டுறது. என்கேஜ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ப்ரப்போசல் டேட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்துட்டு ஒரு வைனோட நீங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு அதெல்லாம் முடியாது. இப்ப இங்க பாத்துட்டு இருக்க ஷோல எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கிற வைஃப்ஸ் எல்லாம் பார்த்து எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. எங்களை எல்லாம் பார்த்தா டெரர் பீஸா தான் தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்ல மேடம், எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு. நாங்க அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. குச்சமே இல்ல. குடிச்சா சொல்லறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்ப நீங்க போட்டு வாங்குறீங்களா? கண்டிப்பா. அப்ப சரக்கு ஊத்தி போட்டு வாங்கணும்னு. ஸ்கெட்சுக்கே ஸ்கெட்ச் போட்டா எப்படிடா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. குடிச்சாதான் பேச முடியுங்கிறதெல்லாம் என்னங்க கான்செப்ட்? இல்ல மேடம், நான் வந்து குடிச்சாதான் பேசணும்னு சொல்லல. என்கிட்ட சொன்னீங்க குடிச்சா அதாவது அப்படிதான் பேசுனீங்க. அப்படி இல்ல மேடம், நீங்க தப்பான கான்செப்ட்ல போயிட்டு இருக்கீங்க. இது சமுதாயத்தின் சீர்கேடு. நீங்க இப்படி லிக்கர் ஊத்துனா தான் பேசணும்னு தப்பான டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். இல்ல மேடம், நான் சொல்றேன். accept பண்ண நீங்க மாட்டேன். எப்படி டீயை பாக்குறீங்கன்னா நாங்க லிக்கரை பாக்குறோம். ஐயோ சார், கோபிநாத் அண்ணா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இந்த தயவு செய்து ஐ வோன்ட் அக்செப்ட் இட்ங்க. இது மேடம் எதுவுமே அளவா இருக்க வரைக்கும் எதுவுமே தப்பு இல்ல. அளவா போயிரும். லிக்கர் அளவாவே போகாதுங்க. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். குடிக்கிறவங்களெல்லாம் நம்ம ஒரு குற்றவாளியா பாக்குறாங்க. குற்றவாளி கிடையாது. குடிச்சிட்டு அவன் மனுஷனே கிடையாது, குழந்தை. ஆனா நான் அப்படி இல்லடே. ஓல்ட் பாய்ஸ் கிளப் அப்படின்னு ஒரு பேரே இருக்குது. என்னன்னா, ஒரு எம்டியா இருக்கிறவரு அவருக்கு கீழே ஒருத்தர் வந்து அப்படியே கிளப்பிக்கிட்டே இருப்பார். அவர் கூட குடிச்சுக்கிட்டே இருப்பார். ஆமா, குடிச்சு கெட்டு போன்னு சொல்லல. ஓகே, நீ குடிக்கிற லிமிட்ல இருக்க, தட் இஸ் ஃபைன். எனக்கு எண்டே கிடையாதுடா. எப்ப யாரு நெஞ்ச புடிச்சிட்டு போவாங்க? பாயிண்ட் நம்பர் 1 போதையும் ஒண்ணா நான் கேக்குறேன். நம்மள பாக்குறாங்களே கிரியாளா, உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. பாயிண்ட் நம்பர் 1, 45 இயர்ஸ்க்கு மேலதான் பாதிப்பு வரும். உடல் ரீதியா பாதிப்பு வரும். இவரே இப்ப 30 இயர்ஸ்ல இருக்கிறவங்களே பொட்டுன்னு போயிடுறாங்க. இல்ல, இப்ப நான் வந்து என்னை தான் தெளிவுபடுத்திட்டு இருக்கேன். நான் வந்துட்டு சத்தியமா சொல்றேன், உன்கிட்ட வாதத்துக்கே நான் வரல. தயவு செஞ்சு வராதீங்க. வரலன்ட்டேன். ஐயோ, இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஆனா இந்த மனநிலை சரியா? நானும் அவனும் வாழ போறோம். எனக்கு அவனுக்கு ஓகேனா ஓகே. ஓ, நீ அப்படி வரியா? யாரோ அந்த கணவர், நாட் யுவர் கணவர், அவர் குடிக்கிறார், வீட்டுக்கு சரியா காசு கொடுக்கல. இப்ப அது சரியா தப்பா? அது தப்பு. உங்க திட்டம் இப்ப அவர் குடிக்கிறார், வீட்டுக்கு சரியா காசு கொடுக்கிறார். இப்ப அது சரியா தப்பா? தப்பு இல்ல. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். எனக்கே இப்ப அந்த மனநிலை வந்துருச்சு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களை யாரையும் புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு மன்னிச்சிடுங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.